ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 18 சனிக்கிழமை வாசவி ஜெயந்தி. இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய பூஜை முறை. அது என்ன வாசவி ஜெயந்தி? பராசக்தியோட அம்சமாக இருக்கக்கூடிய அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இந்த கலியுகத்தில் அவதரித்த நாள் தான் வாசவி ஜெயந்தி. சக்தி தேவியோட மறு உருவம் தான் வாசவி. இந்த வாசவி தேவியை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஆந்திராவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அம்பாலே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியர் வரம் வேண்டினாங்க. அப்படிப்பட்ட வரமாக கேட்ட அந்த தம்பதிக்கு அந்த அம்பாலே குழந்தையா வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அந்த குழந்தைக்கு வாசவி தேவின்னு பெயர் சுட்டியிருக்காங்க. அந்த வாசவி தேவி ஒரு சிவன் பக்தை. திருமணம் செஞ்சுக்கிட்டா சிவபெருமானா திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அக்னிகுண்டத்தில் இறங்கி தான் உயர மாச்சிக்கிட்டதாகவும், பிறகு இந்த வாசவி தேவிக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க கோவில் எழுப்பி அந்த அம்பாலை கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திர மாநிலத்திலையும் இந்த வாசவி ஜெயந்தி ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தினம் அன்னை கன்னிகா பரமேஸ்வரி தாயை வழிபடும் போது உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். அதுவும் குறிப்பாக திருமணத்தடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு வேண்டுதல் எடுக்கலாம். குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குது, அதனால் நிறைய கஷ்டம் வந்துருக்குன்னு நினைக்கிறவங்களும், சுக்கிரதோஷம் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த வாசவி ஜெயந்தி பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யலாம். இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வாசவி ஜெயந்தி வருது. வாசவி ஜெயந்தி அன்னைக்கு அன்னை கன்னிகா பரமேஸ்வரி நினச்சி வீட்டில் ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணலாம். எப்பவும் போல் எல்லா விரத நாட்கள் மாதிரியே வீட்டை சுத்தபத்தமாக்கிட்டு விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. உபவாசம் இருக்கிறவங்க உபவாசம் இருக்கலாம். அன்னை கன்னிகா பரமேஸ்வரி ஃபோட்டோ இருந்தால் வச்சு பூஜை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எந்த ஒரு அம்பாள் ஃபோட்டோ இருந்தாலும் அதை கன்னிகா பரமேஸ்வரி தாயாக நினச்சி அதை பாவித்து வழிபடுங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு டம்ளர் நீர் மோர், ஒரு டம்ளர் பானகம் நைவேத்தியமாக படைக்கணும். தீப ஆராதனை காண்பிச்சு வழிபடணும். கன்னிகா பரமேஸ்வரி தாயை மனசார நினச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அந்த பிரச்சனைக்கான வேண்டுதலை முன்வைங்க. உதாரணத்துக்கு, திருமணமாகாத கன்னி பெண்களாக இருக்கீங்க, திருமண தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல கணவர் அமையணும், கூடிய சீக்கிரம் திருமண வரன் அமையணும்னு வேண்டிக்கோங்க. திருமணமானவங்க கணவரோட ஆயுள் நீடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கட்டாயம் இந்த வாசவி ஜெயந்தி விரதம் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பெண் சாபம் இருந்தால் அந்த சாபம் விலகணும்னு இந்த வாசவி ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு முறையை நீங்கள் செய்யலாம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சுக்கூடிய நைவேத்தியத்தை உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களுக்கும், முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணமாகாத பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. அது இன்னும் சிறப்பு. மே 18ஆம் தேதி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். மறக்காமல் வாசவி ஜெயந்தியை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபடுங்க. நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.